ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம புது சீரீஸான ஸ்பிளெண்டட் மேட்சோட செகண்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்திருந்தோம், நம்ம ஹீரோயின் ஜின்ஷாவோட இன்ட்ரோடக்ஷன் செரிமனிக்காக தான் இவ்வளவு கூட்டமும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் செரிமனில இருந்து தான் எபிசோடும் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரோடக்ஷன் செரிமனிக்காக எல்லா கெஸ்டும் ஒன்னா கூடி இருக்க படு பயங்கர கிராண்டா தான் செரிமனியே ஸ்டார்ட் ஆகுது. சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் அந்த பொண்ணு போட்டிருக்க எம்ப்ராய்டரிக்காக உலகத்திலேயே ரொம்ப நம்பர் 1 எம்ப்ராய்டரி ஷாப்ல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. பார்த்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல ஜின்ஷாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. முகத்துல குட்டியா தர மாதிரி போட்டு முகத்தை பாதி மறைச்சிருக்கா. அங்க ஆளுங்க போயிட்டு ஜின்ஷாவோட முகத்தை ஓபன் பண்ற மாதிரி அந்த குட்டி தரையே எடுத்து விடுறாங்க. அத்தனை பேரும் ஜின்ஷா அழகா இருக்காளே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க மத்த பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்துட்டு பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே குட்டி பசங்களா இருந்துட்டு பாட்டு பாட ஆரம்பிக்க கலக்குறாங்க, பிரமாதப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாரும் வாய புலந்துட்டு இருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் செரிமனில தலையில ஹேர் பின் எல்லாம் வச்சு அவள ஒரு முழு பொண்ணா, சின்ன பொண்ணுல இருந்து பெரிய வளர்ந்த பொண்ணா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்களாம். அதுக்காக அவளுக்கு தலையெல்லாம் வாரி விட்டுட்டு அங்க தலையில ஹேர் பின் எல்லாம் வச்சு, இதுக்கும் மேல இந்த ஊர்ல ஜின்ஷா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப திறமையானவ, அழகானவங்கிறத எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு ஹேர் பின் வச்சு விடுறாங்க. அவளுக்குன்னு கோட்டு போட்டு விடுறாங்க. செம்ம கிராண்டா இந்த செரிமனியும் முடியுது. ஜின்ஷா வந்து நிக்க பாட்டி அப்புறம் மத்த எல்லா கெஸ்டும் வந்து நின்னுக்கிறாங்க. புறாலாம் பறக்க விடுறாங்க ஃபங்க்ஷனை சிறப்பிக்கிறதுக்காக. இப்ப அடுத்துதான் முக்கியமான சீனே வருது. அப்பா அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா. அப்பா கால விழவே பிடிக்காத ஜின்ஷா வேற வழியே இல்லாம பாத்துட்டு இருக்கா. சரி ஓகே விழுந்து தொலைக்கலான்னு கால்ல விழுந்துட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் பாத்தியா என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு கையில கிஃப்ட் கொடுக்கறாரு. அப்ப அந்த அப்பாவோட துணை மனைவி இருக்கால, அவ பாத்துட்டு அது மட்டும் இல்ல உங்க அம்மாவும் உனக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காங்க, அத நான் கொண்டு வந்தேன்னு சொல்ல, என் அம்மா அவங்களாவே கிஃப்ட் கொண்டு வர வேண்டியதானே, எதுக்கு நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், எதுக்காக அவங்க கிஃப்ட நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு ஜின்ஷா கேட்டே வச்சிடுறா. உங்க அம்மாக்கு உடம்பு முடியலமா, அதனாலதான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நக்கலா பேச ஜின்ஷா பாக்குறா. அதுக்கு அவங்க வராம கிஃப்ட் தனியாவே வந்திருக்கலாம், வேலைக்காரங்க யாராவது கொண்டு வந்திருக்கலாம்னு ஜின்ஷா சொல்லிடுறா. இது கேட்டு பக்கத்துல ஈஷியன் நிக்கிறான்ல, பெரிய பணக்கார வீட்டு பையன், சிரிச்சு வச்சிடுறான். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவ, கண்டவங்களும் பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜின்ஷாவோட அப்பா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஜின்ஷா பாக்குறா, சாங்கு பரம்பரையோட அடுத்த வாரிசு ஈஷியன், அவரையே நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்களான்னு கேட்க, சாங்கு குடும்பத்தோட பையனா அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. பக்கத்திலே நம்ம ஹீரோ சென்னை நிக்கிறான். ஆமா, சாங்கு குடும்பத்தோட அடுத்த வாரிசு தான் இவருன்னு சொல்ல, ஓ அப்போ நீங்க என்ன முன்னாடியே அடையாளம் கண்டுபிடிச்சிட்ட போல அப்படின்னு ஈஷியன் கேக்குறான். உங்களை மாதிரி இருக்கிற ஒரு குளோரினஸ் யார் கண்டுதான் தப்பிக்க முடியும், பார்த்த முதல் நிமிஷமே கண்டுபிடிச்சிட்டேன், வணக்கம் ஈஷியன்னு சொல்லிட்டு சென்னு வணக்கத்தை போட சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் வணக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க. இல்ல தேவையில்ல இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி எல்லாம். என் கூட இருக்கான்ல இந்த பையன் என்னோட நெஃப்யூ, அந்த பையன் ஜின்ஷாவோட கசின்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஜின்ஷா அப்பா பாக்குறாரு, துணை மனைவிய இங்கிருந்து ஓடி போயிடு, சீக்கிரம் போன்னு சொல்ல அவங்க இருந்து போயிட்டு இருக்கா. சரி வா நீயும் இதோட வாய் மூடிரு, அமைதியாயிருன்னு அவங்க அப்பா ஜின்ஷா கிட்ட சொல்றாரு. ஜின்ஷா பாக்குறா, அது எப்படிப்பா அமைதியாக முடியும், நான் பட்டுக்கு திடீர்னு எதுவும் அந்த விளக்கம் கொடுக்காம விட்டுட்டா ஈஷியன் ஃபேமிலி நினைச்சா உங்களுக்கு என்ன வேணா பண்ண முடியும், உங்களுக்கு இதுக்கு மேல எந்த பொறுப்பும் கொடுக்காம விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்ட்டு இவளே ஐடியா கொடுக்குறா. போது வாய மூடு நம்ம அப்பா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஈஷியன் சென்னுன்னு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. விருந்துல உட்காந்து கெஸ்ட் எல்லாம் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா சென்னோட காதுல ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்ல சென் அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கான். அப்போ பாட்டி நம்ம ஜின்ஷாவை கூட்டு வந்து ஈஷியன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சாரிப்பா எங்களால சரியா கவனிச்சுக்க முடியலன்னா என்ன மன்னிச்சிரு, நீ யாருன்னு தெரியாம நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், என் பக்கத்துல இருக்கான்ல சீச்சி, அவனோட நெஃப்யூ நானு, அவன் ஜின்ஷாக்கு கசுனா, இவன் என்ன வந்துட்டு பெரியவர்னு மரியாதையா கூப்பிடுவான், ஏன்னா முறை அப்படிதான் வரணும்னு. அதே மாதிரி ஜின்ஷாவும் என்ன மரியாதையா கூப்பிட்டோன்னு சொல்ல, ஆனா உங்க 2 பேருக்கும் ஒரே வயசு தானேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பையன் கேட்க வரான். வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஷியன் வேற சொல்லிடுறான். வேற வழியே இல்ல, ஜின்ஷா பாக்குறா, பெரியவர்னு சொல்லிட்டு மரியாதையா கூப்பிட்டுட்டு வணக்கமும் போட்டுட்டு, ஆனா நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. கிஃப்ட் தானேன்னு கையில ஒரு குட்டி பால் எடுத்துட்டு ஜின்ஷா பக்கம் கொண்டு போக, பக்கத்துல கூரோங்க இருக்கான்ல ஜின்ஷாவோட அத்தை பையன், அவனா குறுக்க வந்து காப்பாத்திட்டு இருக்கான். கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வந்தேன்பா, வாங்கிக்கோமா ஜின்ஷா அப்படின்னு சொல்ல அதையும் ஜின்ஷா வாங்கிக்கிறா. பரவாயில்ல வால் சூப்பரா இருக்குன்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. பாய்சன் இருக்கு, உடனே மரணம் தான் பாத்துன்னு சொல்ல, நான் என்ன பார்த்த அப்போ இனிமே என்னை எதுக்குறவங்க தான் பார்த்து பிஹேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை நேரா ஈஷியன் கிட்டே கொண்டு போறா. பாட்டி திட்டுறாங்க, ஓவரா வால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம சென்னு தனியா போனால அவன்கிட்ட பாட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க. பாத்தியாப்பா அவங்க அப்பா எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றாருன்னு, இதுக்கும் மேல ஜின்ஷாவை அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுமான்னு கேட்க,
நீங்க அனுப்புறதுதான் உங்களுக்கு நல்லது. இதை நீங்க யோசிச்சுக்கோங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சொல்லிடுறான். அவனுக்கு ஒரு முக்கியமான லெட்டர் வருது. கொஞ்சமா டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் அரசவையை காட்டுறாங்க. ராஜாவோட கால்ல நிறைய மினிஸ்டர்ஸ் கால்ல விழுந்திருக்காங்க. என்னையா நான் பண்ணேன்? ஜஸ்ட் எல்லாத்தையும் எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஆடிட் பண்ணணும். அது ஒரு தப்பா? அதையே பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்றீங்க. உங்க மனசுல உண்மை இருந்ததுன்னா இது ஒரு விஷயமே கிடையாது தானேன்னு சொல்லிட்டு ராஜா கேட்டுட்டு இருக்காரு. இங்க அதுக்குள்ள நம்ம சென்னை ஒரு முக்கியமான ஒரு அதிகாரிய பாக்குறதுக்கு உள்ள வந்துடுறான். அவரு சென்னை கூப்பிட்டு சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன் மேல எக்கச்சக்கமான ஆளுங்களுக்கு கோபம் இருக்கு. ஆனா என்ன, சில அதிகாரிகள்லாம் ரொம்ப நேர்மையா இருக்காங்க. இந்த மாதிரி லாயலிட்டி இருக்கிறவங்க யார்கிட்ட வேலை பார்த்தாலும் கஷ்டப்படத்தான் செய்வாங்கன்னு அவர் பேசிட்டு இருக்காரு. இங்க மத்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் ராஜா கிட்ட, ராஜா இத்தனை வருஷமா கஷ்டப்படுறவங்க, பதவியில இருக்கவங்க ஒரு சில இடத்துல கொஞ்சம் வரம்பு மீறி இருந்திருக்கலாம். அதுக்காக ஆடிட் பண்ணோன்னு பண்ணா அவங்களோட எல்லா சப்போர்ட்டும் நம்மள விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜா அமைதியா பாத்துட்டு இருக்காரு. அதனால இந்த டாக்ஸ் ஃபார்ம மறுபடியும் வாபஸ் வாங்கிருங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க சென்னை அங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் ஒரு அதிகாரிய பாக்குறதுக்கு வந்தான்ல, அவர் கூப்பிடுறாரு. உன் ஃப்ரெண்டு ஃபெங்மிங் இருக்கான்ல, அவன் கூட ராஜா கிட்ட இருக்கான். அவன் கூட ராஜா கிட்ட இந்த டாக்ஸ் ஃபார்ம வாபஸ் வாங்கிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல, ஒரு மாதிரி நம்ம சென்னை ஷாக் ஆயிடுறான். என்னது ஃபெங்மிங் அங்க இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ராஜாட்ட அந்த ஃபெங்மிங் பேச வரான். வேணும்னே வந்திருப்பான் போல இவன். ராஜா, சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொத்து சேர்க்கறதுல என்ன இருக்கு? தப்பு என்ன பண்ணிட்டாங்க? இப்போ உங்க கண்ட்ரோல்ல தானே ஒட்டுமொத்த நாடும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு அதிகாரம் இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் கூட சொத்து எல்லாம் எதுவும் கூட இருக்க கூடாதா? அநியாயமா இருக்குன்னு பேச ஆரம்பிக்கிறான். என்னது இது? யார் அரேஞ்ச் பண்ணா அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸே பயந்து போயிட்டு இருக்காங்க. ராஜா பாக்குறாரு. யாரா இவனை தூக்கிட்டு போங்க, ஜெயில போடுங்க. அதெல்லாம் முடியாது. இதுக்கு மேல உங்க யாருக்கும் நன்றியே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இந்த ஆடிட் நடந்தே தீரும். எல்லாரோட சொத்து கணக்கை நான் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்க இருந்து போயிடுறாரு. மினிஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இங்க பாட்டிய மறுபடியும் ஜின்ஷாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி உன் அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, போமாட்டேன் பாட்டி. 6 வயசு தான் எனக்கு அங்க இருக்கும் போது என்னை எப்படி தெரியுமா கொடுமைப்படுத்தினாங்க. இப்ப போனா என்ன உயிரோடய விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, நீ பத்திரமா போயிட்டு வரணும்னு பாட்டி அனுப்புறாங்க. ஜின்ஷா தனியா வேலைக்கார பொண்ணு கிட்ட, பாட்டிக்கே நான் அனுப்ப பிடிக்கல, ஆனா அவங்களுக்கு வேற வழி இல்ல, அதான் அனுப்புறாங்க. எனக்கு என்னமோ சென்னு இருக்கான்ல, அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான், அவனாலதான் போலன்னு சொல்லிட்டு புலம்புறா. அடுத்த நாள் காலையில பாட்டி எல்லாரும் ரெடியா நிக்கிறாங்க ஜின்ஷாக்கு பாய் சொல்றதுக்கு. கூரங்குக்குலாம் ரொம்ப பாவமா இருக்கு, கிளம்புறாளே அப்படின்னு. பாட்டி கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வரேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்க, என்கிட்ட யாராவது வம்பு வச்சுக்க முடியுமா? இங்கே எல்லாரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவேன்ல, அதே மாதிரிதான் அப்படின்னு அவளுக்கு அவளே ஆறுதல் சொல்லிட்டு, பாட்டிக்கும் ஆறுதல் சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து கிளம்புறா. கொஞ்ச தூரம் வண்டி போகுது. வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அப்படியே கத்திட்டே ஓடி வரா. பாட்டி என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க. ஜின்ஷா வேகமா ஓடி வந்து பாட்டியோட கால்ல விழுந்து, நீங்க மட்டும் இல்லனா நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன், என்னைக்குமே உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. பாட்டியும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க, ஜின்ஷாவும் அழுறா. எனக்கு உங்களை விட்டு போகவே பிடிக்கல பாட்டின்னு சொல்லிட்டு. வேற வழியே இல்ல, ஜின்ஷாவும் வேலைக்கார பொண்ணு கிளம்பி வண்டியில போயிட்டு இருக்காங்க. நம்மள கூட்டு போனவங்க வண்டி எல்லாம் முன்னாடி போயிடுச்சு, சீக்கிரமா போலாமா அப்படின்னு கேக்குற வேலைக்கார பொண்ணு அவதான் குதிரையை ஓட்டிட்டு இருக்கா. மெதுவாவே போலாம், அங்க போயிட்டா நமக்கு சுதந்திரமே போயிரும், இங்க இருக்க வரைதான். குதிரை வேற ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. போற வழியில பார்த்தா இங்க இன்னொரு பக்கம் இந்த ஈஷியன் இருக்கான்ல, அவனும் கிளம்பி ஊருக்கு போயிட்டு இருக்கான் போல. அவனோட நெஃப்யூ பாக்குறான். இங்க பாருங்களேன், ஜின்ஷாவும் கேபிட்டல் சிட்டிக்கு வரா போல, அவ வண்டி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது, அவ வராளா அப்படின்னு ஈஷியன் கையில ஒரு அம்பு விடுற மிஷின் எடுத்துட்டு அவ வண்டிய பார்த்து குறி வச்சிட்டு இருக்கான். இங்க வேலைக்கார பொண்ணு பயப்படுறா. ஜின்ஷா பாக்குறா, பதறாத, கண்டுக்காத மாதிரி போ, நம்ம பயந்தான் அவனுக்கு தீனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால குதிரை ஓட்டுற பொண்ணும் கண்டுக்காமலே போக, இங்க பாத்துட்டு ஈஷியனுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன பார்த்து பயப்படாமலே இருக்காளா அப்படின்னு வண்டி முன்னாடி ஏறி நின்னுட்டு குதிரைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அம்ப விட்டுறான். அந்த குதிரை தட்டு மாதிரி நிலத்தடு மாதிரி தறிக்கெட்டு ஓட ஆரம்பிக்குது. இந்த வண்டி லேசா ஈஷியனோட வண்டியை கூட இடிச்சிருது. ஜின்ஷா பாக்குறா, குதிரைய கண்ட்ரோல் பண்ணலனா எங்கேயாவது மோதி செத்துருவோம்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. வேகமா பாஞ்சு போய் குதிரையில உட்காந்துட்டு கையில தான் கத்தி வச்சிட்டு இருக்கால, அதை எடுத்து அந்த குதிரைய அங்கேயே குத்திடுறா. அதுக்குள்ள ஜின்ஷாக்கு ஃபாலோ பண்ணி போனவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஈஷியனுக்கும் ஒரு வணக்கத்தை போட, குதிரைக்கு விஷம் இருந்த கத்தியால குத்துனதால இறந்துருச்சு, இதுக்கு நல்லபடியா புதைச்சு அதுக்கு சடங்கெல்லாம் செய்யணும், இடத்த கண்டுபிடிங்கன்னு ஜின்ஷா சொல்றா. ஏய் நில்லு அப்படின்னு ஈஷியன் கூப்பிடுறான். ஏய் நீ முதல்ல வாய் மூடு, என்ன வெறுப்பேத்தி பாக்காத, மரியாதை கூட கொடுக்க மாட்டேன், உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கத்த ஆரம்பிக்கிறா. ஈஷியன் கிட்ட இதுக்கு முன்னாடி யாரும் கத்துனதே இல்ல போல. என்னது, என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்கிற ஈஷியனோட அசிஸ்டன்ட் பையன் ஒருத்தன் இந்த குதிரைய பாக்குறான். குதிரையோட வயித்துல நல்ல நீளமா ஒரு ஆணி ஒண்ணு இறங்கி இருக்கு. பாஸ் இத பாருங்களேன், இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த குதிரையோட உடம்புக்குள்ள இருந்து டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் உள்ள போயிருந்தா, அதாவது இன்னும் ஒரு ½ an hourல
கண்டிப்பா குதிரை தறிகேட்டு ஓடி போயிட்டு கீழே விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் போனா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு, யாரோ அதை டார்கெட் பண்ணி தான் அப்படி வச்சிருப்பாங்க போலன்னு ஜின்ஷாவோட அந்த அசிஸ்டன்ட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க, என்ன எதுக்கு யார் இப்படி பண்ணணும்னு ஜின்ஷா கேக்குறா. யாரோ உங்க பாட்டிக்கு வார்னிங் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்ல ஜின்ஷா பாக்குறா, அந்த டாக்ஸ் ஃபார்மை யாரும் ஃபில்அப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு என் பாட்டிய மிரட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. என்னையே இப்படி மிரட்டிருக்காங்கன்னா பாட்டியை எப்படி பயமுறுத்தி இருப்பாங்க, ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அங்க உடனே நம்ம ஈஷியன் பாக்குறான். நீங்க இருந்து கிளம்பி போறதுதான் உன் பாட்டிக்கு நல்லது, நீ போனா உன் பாட்டிக்கு இன்னும் பயம்தான் அதிகமாகும், மேட்ரை வேர்ஸ் ஆக்காம என் கூட வண்டியில ஏறு, கிளம்பி போலான்னு கூப்பிட்டு இருக்கான். இங்க நம்ம ஜின்ஷாவோட அப்பா, அவரோட துணை மனைவிக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு பேரு கூலா. எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. இதுல ஈஷியன் ஜின்ஷாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்தான்னு சொன்னோன்னு கூலாக்கு, அப்படியா ஈஷியன் வந்தாரா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன பார்க்கும் போதெல்லாம் என்கிட்ட நல்லா பிஹேவ் பண்ணுவாருன்னு இவ ஒரு பக்கம் சொல்லு விட்டுட்டு இருக்கா. எங்க உங்க பொண்ணு இங்கதான் வந்து தங்க போறாளா, நல்ல வேலை தங்குனா உங்களுக்காவது தண்டனை எதுவும் கிடைக்காதுன்னு சொல்ல, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆள் ஓடி வரான், நம்ம வீட்டுக்கு ஈஷியன் வந்துட்டு இருக்காருன்னு. இத பார்த்து அந்த கூலா பல்ல காட்டுறா. ஆனா எதுக்காக ஈஷியன் வரணும், என்னதான் தூரத்து சொந்தக்காரங்களா இருந்தாலும் இதுவரையே நம்மள கண்டுகிட்டதே இல்ல, இப்போ என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வரவேற்கிறதுக்கு நெடியா நிக்க வண்டி வருது. அதுல இருந்து ஆள் இறங்குறத பாத்துட்டு அத்தனை பேரும் குடும்பமும் கால்ல விழுந்துடுறாங்க. உங்க வருகைக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்ட்டு. என்ன எந்த சத்தத்தையும் காணா அப்படின்னு நம்ம ஜின்ஷாவோட அப்பா நிமிர்ந்து பாக்குறாரு. வந்திருக்கிறது ஜின்ஷா தான். அவ கால்ல தான் அவங்க அப்பா விழுந்து வச்சிருக்காரு. நீ எல்லாம் ஒரு ஆளா, எதுக்கு என் வீட்டு வாசல் முன்னாடி வண்டியை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்த ஆரம்பிக்க, யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள ஈஷியன் குரல் கேக்குது. ஜின்ஷா கீழே இறங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம்டா, என் ஸ்டேட்டஸ வச்சு நீ பழி வாங்குவ, என்ன யூஸ் பண்ணிக்கிறியான்னு கத்திட்டே ஈஷியன் கீழே இறங்குறான். ஜின்ஷா சிரிச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பாலாம் மறுபடியும் காலில் விழுந்து ஈஷியனுக்கு வணக்கத்தை போட்டுட்டு இருக்காரு. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லாம வந்துட்டேன்னு என்ன அசிங்கப்படுத்துறீங்களான்னு ஈஷியன் கேக்குறான். என்ன உங்க பொண்ணை எதுக்கு கூட்டு வந்திருக்கீங்க, அப்பதான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு கூட்டு வந்திருக்கீங்களான்னு கிடைக்கிற கேப்ல எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த அப்பான் பதறி கதற ஆரம்பிக்க பக்கத்துல இருக்கவரு, என்னதான் இருந்தாலும் என் அங்கிள், அவர் ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் நம்ம ஈஷியன் வண்டியில ஏறிக்கிறான். அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா அப்படின்னு ஜின்ஷா பாக்குறா. போதுங்கிற அளவுக்கு குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டேன், இன்னுமா உனக்கு பத்தலன்னு கேட்டுட்டு, இதுக்கு மேல பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, என்னோட ஃபேவர்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்குன்னா கிரேட்ஃபுல்லா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஈஷியன் கிளம்பிடுறான். ஜின்ஷாவை உள்ள கூப்பிடுறாங்க. அந்த வீட்டை பார்த்ததுமே ஜின்ஷாக்கு பழைய ஞாபகம் தான் வருது. 6 வயசு இருக்கும் போது இவளோட பேரால, இவளோட ராசினால இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரும்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒண்ணு இங்க இருந்து வெளியே போட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்க கிட்ட உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரு லேடி ஒருத்தி நம்ம ஜின்ஷாவை கொல்றதுக்கும் போயிருக்கா. அம்மா காப்பாத்துங்கன்னு இவ கத்திருக்கா. அப்புறம் என்னாச்சு, எப்படி தப்புச்சான்னு தெரியல. அத பத்தி இவ யோசிச்சு பார்த்துட்டே உள்ள போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கூலா அங்க வந்துடுறா. ஹாய்க்கா, நல்லா இருக்கீங்களா, வணக்கம்னு கேட்டுட்டு, உங்களோட ஃபங்க்ஷனுக்கு ஆனா வந்தாராமே ஈஷியன், நீங்க ரொம்ப க்ளோஸான்னு சொல்லிட்டு டைரக்டா அவனை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா பார்த்தா ஜிங்ஷான்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா அவங்க அம்மா தான். அவங்க அம்மா கிட்ட குழந்தையா இருக்கும் போதே ஜிங்ஷாவை பிரிச்சு கூட்டு போயிருப்பாங்க போல, பக்கத்துலயே விடல போல. அவங்க அம்மா கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்படியே ரொம்ப டயர்டா முடியாம போயிருந்திருக்காங்க. இவ கைய வந்து பிடிக்க ஜின்ஷாக்கு அம்மாவோட ஒட்டுதல எதுவுமே இல்லையாட்டுக்கு. டக்குன்னு கையை எடுத்து விட்டுடுறா. ஒரு ஃபார்மலா வணக்கத்தை மட்டும் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இல்ல கவலைப்படாதீங்க, அவ டயர்டா இருப்பால, அதான், அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுவான்னு அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் கூட்டு போயிடுறாங்க. ஜின்ஷா அவங்க அப்பா கூட சாப்பிடறதுக்கு உட்காந்துருக்கா. அப்பா அம்மா கூலான்னு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு, அடுத்து என்னோட மாஸ்டரோட ஒய்ஃப்க்கு பிறந்த நாள் விழா வருது, அதுக்காக நான் கிளம்பி போறேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு என் கூட வா, அப்பதான் என் பொண்ணை நான் நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன்ட்டு என் பேர் கேட்டு போகாதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. நான்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்றா. அப்பா, எல்லா வருஷமும் என்னதானே கூட்டு போவீங்க, இந்த வருஷம் என்ன அக்காவை மட்டும் கூட்டு போறீங்கன்னு கூலா வேற கத்த ஆரம்பிக்கிறா. வாய மூடு நம்ம அப்பா கத்திட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அக்காக்கு சூப்பு வைக்கும் போது கையில சுட்டுக்கிட்ட அப்படின்னு அந்த துணை மனைவி இருக்கால சீனை போட ஆரம்பிக்கிறா. உடனே ஜின்ஷாவோட அப்பா கைய பார்த்து, ஏண்டா செல்லம், பார்த்து செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஊதி விட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து, இல்லங்க வண்டி வேற வந்துச்சு இல்ல, அதுல கிழிச்சுக்கிட்டேன்னு சொல்ல ஜின்ஷாவை அவங்க அப்பா அடுத்தவன் கூட வண்டியில வந்து இறங்குற, ஊருக்குள்ள யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஜின்ஷாவும் கூலாவும் சுத்தி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஜின்ஷாவோட அம்மா கிட்ட அவங்க அப்பா போயிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு அடுத்தவன் கூட வண்டியில வந்ததுன்னா யாரு பார்த்து என்ன நினைப்பாங்க, அறிவியல அவன் பொண்ணுக்குன்னு திட்டிட்டு இருக்க. கூலா பாக்குறா. இதெல்லாம் கண்டுக்காதீங்க, இந்த 2 பேரும் சண்டை போட்டே இருப்பாங்க, எனக்கு பழகிருச்சுன்னு சொல்லிட்டு உள்ள போறா. ஜின்ஷா கிட்ட வேலைக்கார பொண்ணு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல, வேணும்னே இந்த துணை மனைவி வண்டி விஷயத்த ஞாபகப்படுத்தினா. அப்பதான் தாலி என்ன கத்துவான்னு, இந்த வீட்ல எனக்கு அதிகாரம் இல்ல, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா, நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு ஜின்ஷா நேரா கிளம்பி உள்ள போறா.
அப்பன்னு பார்த்து அவளை இருக்க வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலான்னு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லிட்டு இருக்க. யார் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது? இந்த வீட்டுக்கு நீதான் ஓனரான்னு சொல்லிட்டு ஜின்ஷா கதவை திறந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.